சார் ரெடி பண்ணிட்டோம். ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நீங்கள் கேட்ட தால்ச்சா செய்ய போகிறோம். இந்த தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 100 கிராமு, பச்சை மிளகா ஒரு 9 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 40 கிராம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். பட்டை வந்து ஒரு 8 பீஸ் இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன், லவங்கம் வந்து ஒரு 8 பீஸ் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஒரு 1/2 கிலோ, வெங்காயம் வந்து 1/2 கிலோ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வந்து இலை பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சுரக்காய் வந்து ஒரு 3/4 கிலோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், சைஸு பார்த்துங்க. முருங்கைக்காய் ஒரு 1/4 கிலோ, கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 100 கிராமு, கேரட்டு ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 கிலோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாங்காய், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அதுக்குன்னு 1/2 கிலோ போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு வேணாம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 300 கிராம் அந்த மாதிரி கூட சேர்த்துங்க. நான் 1/2 கிலோ இப்போ போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புதினா ஒரு கை அளவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், மல்லி ஒரு கை அளவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 400 எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறோம், அதாவது 400 கிராம் எண்ணெய் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் இதுக்கு 750 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு. இதை வந்து நம்ம க்ளீனாக அலசி நம்ம குக்கரில் வந்து இது கூட ஒரு 3 பொருள் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். என்னென்ன பார்த்திங்கன்னா 50 ml ஆயிலு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை போட்டு நல்லா நான் வந்து ஒரு 8 விசிலு, அதாவது 1.5 லிட்டர் தண்ணி வச்சு 8 விசிலு நான் வந்து விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இதை நம்மளுக்கு வந்து ரெடி, சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதை நல்லா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் வந்து இங்கே போகுது. எங்கே நம்ம தாளிப்பு முறைக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவை கிடையாது. 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடுறோம், சரிங்களா. 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். எப்படி நல்லா கொதி வருதான்னு பாருங்கன்னா நல்லா கொதி வருது. இதுக்கப்புறம் இது கொதிக்க தேவையில்லை, ஓகேவா. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு தால்ச்சா ரெடி. நம்ம இப்போ மல்லி தழை மேலே தூவ போகிறோம். நம்ம மல்லித்தழை இது மேலே தூவிட்டு இப்போ இதை இறக்க போகிறோம், சரிங்களா. அவ்வளோதாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு தால்ச்சா ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 100% வெஜ்ஜி,